ஹாப்பி மார்னிங் பிரசன்னா சார் அண்ட் ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20 டேஸில் நான் வந்து உங்கள்கிட்டருந்து நான் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த மாற்றோட நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நான் எதையோ தேடிகிட்டே இருந்தேன், என்னடா லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு, நம்ம இப்படியே வாழ்க்கை போயிடுமோ, ஒரு சேஞ்ச் வர இல்லை. நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னென்னமோ கடை வந்து கார் வாங்கணும், இப்படி இருக்கணும், ஆகணும்னு என்னென்னமோ திங்க் பண்ணேன். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா இந்த மாதிரி தான் லைஃப் வந்து டோட்டலாக உல்ட்டாவான மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நம்ம இந்த இதை மிஸ் ஆகிறோன்னு தெரியுது. அது வந்து எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியாமல் ஆனால் தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளால் வந்து சிலதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து டைம் கொடுத்து பார்க்க மாட்டோம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு குரு இருந்தால் தான் வழிகடத்த முடியும், குரு வந்து சுட்டி காட்ட முடியுங்கிறத எல்லாம் உணர்த்திருக்கீங்க. நான் என்னென்ன மாத்தினா எல்லாம் சரியாயிடும் நம்பிட்டு இருந்தேன் இது வரைக்கும். இப்போ தான் புரிஞ்சிச்சு, என்ன மாத்தினா தான் என்ன மாறும், மற்றவங்க நல்லா பேசுவாங்க பழகுவாங்கங்கிறது நல்லாவே புரிய வச்சுட்டீங்க. 20 நாள் ஏதோ பிரெயின் அப்படியே எனக்கு அப்படியே வேறு மாதிரி ரீஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கிளாஸ் என்னால் இந்த அலாரம் வச்சுட்டு அலாரத்துக்கு எனக்கு நடக்கிற போராட்டம் இருக்குது பாருங்கள். அந்த 5 மணி ஆகிட்டேன் அறக்க பிறகு உட்காந்துட்டு எப்படியாவது சார் கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். எப்படி இது பண்ண முடியும்? அப்போ உங்களால் பண்ண முடியும்னா என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரணும்னா, நீங்கள் வந்து இந்த பஞ்சுவாலிட்டின்னு எப்படி உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் புரியுது. இப்போ நம்ம முயற்சி பண்ணால் அந்த பஞ்சுவாலிட்டி பண்ண முடியும்னு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதேமாதிரி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ண அது ஒரு பிஹேவியராக நீங்கள் மாற்றிருக்கீங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு அந்த அப்ரிஷியேட் பண்ணும்போது. அப்புறம் அந்த ஸ்லைடு வீடியோ இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் மெனக்கட்டுருப்பீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வேறு லெவல். அதேமாதிரி நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்லைடு வர்றதுக்கு முன்னாடி அதை படிக்கிறதாகட்டும், ஒவ்வொரு இதையும் நான் வந்து வாட்ச் பண்ணுறேன். வேறு லெவல் மேனரிசம்ஸாக இருங்க. இதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க. அதுவும் இந்த பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நான் வந்து உங்கள் ஃபேஸில் பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு மோட்டிவேட்டிங், எதுவாக இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பேசுகிறது, எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்குற விதம் வேறு லெவல் சார். அப்புறம் வந்து இந்த ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லிட்டு இந்த தள்ளி போடுறத வந்து நான் வந்து இன்னும் வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் இன்னும் இந்த விஷன் போர்ட் பண்ணலை, வெளிப்படையே சொல்கிறேன். தள்ளி போட்டுட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு லைஃப்பில் நிறைய பாதிப்பு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இனிமேல் நான் வந்து அந்த ப்ரோகாஸ்டினேஷனை என் லைஃப்பில் அலோவ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அந்த ப்ரோகாஸ்டினேஷன் தள்ளி போடுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்குற வேல்யூஸ் வந்து வேறு லெவல்ஸ். அதாவது இன்ஸ்பிரேஷன்னா நம்ம வெளில பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், அடுத்த சைன் அதை மறந்துடுவோம். ஆனால் உங்கள் ஃபேமிலியிலே இன்ஸ்பிரேஷன். உங்கள் அம்மா வந்து ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் ரொம்ப வேறு லெவல் சார். அவங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம். ஆனால் வந்து அவங்க ஒரு விஷயத்தை மெனக்கடை பண்ணும்போது நம்மளாம் வயசு கம்மி, ஆனால் நம்மளே அதை பண்ண முடியாது. நம்மளுக்கு பிடிச்சதை கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும்னு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இந்த இயர்லி வேக்கப், என்றைக்காவது மேரேஜ், என்றைக்காவது குடி போகிறது, அதெல்லாம் வந்து ஈஸியாக என்னால் எழுந்திரிச்சு அந்த அன்னைக்கு பண்ண முடியும். ஆனால் கண்டினியூஸாக 20 நாள் நான் பண்ணியிருக்கேங்கிறது, 20 நாள் எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, ட்ராவல் பண்ணுற டைம் இருந்துச்சு. ஆனால் எப்படி தான் வந்து நான் என்னால் பண்ண முடிஞ்சு சத்தியமாக தெரில சார். அது வந்து உண்மையிலே பாசிபிள்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய நல்லா இருக்குது சார். ரொம்ப என்னால் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ண முடியுது. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எப்படி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செஷன் எடுக்க முடியும். அதுவும் 400-500 பேர் இருக்காங்க, டெய்லி 300 பேர் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எப்படி வந்து கவர் பண்ணுறது, அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிறேன் சார். அப்புறம் வந்து மணி மேக்கிங்னு ஒரு விஷயம் ரொம்ப டஃப்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதை சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லி என் மைண்டில் ஏற்றிட்டீங்க. மணி மேக்கிங்கிறது ஒரு ஸ்கில்லு தான். அது வந்து எப்படி கற்றுக்கிட்டாலும் நம்மளுக்கு பணம் வருங்கிறத கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், உண்மையிலே ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து உணர்ந்தேன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பை வீக் ஆக்கிக்கிறோம், எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உருவாக்கியிருக்கோங்கிறது நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த லீவ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், உண்மையிலே சரியான வார்த்தை. அந்த லீவ் யுவர் கம்ஃபர்ட் ஜோனை நல்லதுமாக மைண்டில் உரைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் இப்போ உடைச்சிட்ருக்கேன், நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து என் ஒய்ஃப்ட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஏடிசி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து
ஒரு 1 மணி நேரம் யோசித்தாங்க. சரி யோசித்தாங்க, என்ன அவர் போயிட்டு ஒரு 4000 இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, இவர் ஆல்ரெடி தான் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நானே ஏடிஎஸ் மீட்டிங்கு வருவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து 20 நாள் எந்திரிக்கிறது எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கன்சிஸ்டன்சின்னு ஒரு பெரிய விஷயத்த எங்களுக்கு நல்லாவே புரிய வச்சுருக்கீங்க. டெய்லி எந்திரிக்கிறது இந்த விஷயத்தை பார்த்துக்கப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அவங்க உடனே சேருன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக. ஏன்னா எனக்கு வந்து நான் செல்ஃபாக டிசைட் பண்ண மாட்டேன். ஏன்னா என் கூட இருக்கவங்கள்ட்ட கேட்டு தான் நான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நம்ம பண்ணுற தப்பு தெரியாது, நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆனால் டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது நான் வந்து ஒரு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிப்பேன். எனக்கு அது நல்லது தான் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் த எவ்ரி திங் சார். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிளாஸில் நீங்கள் உங்கள் வார்த்தைகள் பார்க்கும்போது யாரையும் ப்ளேம் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. இதையும் நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். யாரையும் ப்ளேம் பண்ணல, எல்லாரையும் ஒரு மோட்டிவேஷனலாக பார்க்குறீங்க, எல்லாரையும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு உருவாக்குறீங்க. அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் வேறு லெவல் சார். எல்லாமே நான் எத்தனை வீடியோஸ் பார்த்து அழுதுன்னு எனக்கு தெரியாது. கண்ணில் பழம் தண்ணி வருது. அப்புறம் வந்து சாரி, ரொம்ப லாங் வீடியோ பேசிருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சார். உண்மையிலே உங்களை மாதிரி ஒரு குரு கிடச்சதுக்கு நான் ரொம்ப பிளெஸ்டு. ஏன்னா இந்த நம்ம எதை தேடுறோமோ பிரபஞ்சம் அதே தேடிட்டுருக்கு, இந்த பிரபஞ்சமும் அதே தேடிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நான் நல்ல குருவை தேடி இருந்தேன். என் முன்னாடி வந்து நின்றதுக்கு நன்றி சார். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சார்.